இடம் இணைந்த பத்திரிகையாளர் மாதேஷ் இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக அனைத்து கட்சிகளுக்கும் உருவாகியிருந்தது. காரணம் என்னன்னா, இருக்கிற ஒட்டுமொத்த அரசியலும் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தது. இதுவரைக்கும் பெரிதளவுக்கு யாராலும் பேசப்படாத அரசியல் இயக்கங்களில் எல்லா இடத்துலையும் தமிழ் தேசியம் இருக்கும். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அதற்கு திராவிடம் இருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதை அடித்து நொறுக்கி விட்டு ஒற்றை மனிதனாக 36 லட்சம் வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்த்து தனித்தே களம் கான்று அவர் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்ந்து வந்திருக்கார். இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகிறாங்கிற செய்தி நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. 1-2 கிடையாது, கட்சியுடைய முக்கிய ஆட்களே போயிட்டு கூடாரமே காலிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பதிவாகி வந்த வண்ணம் இருந்தது. அதற்கு எதிராக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு எங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்குன்னு ஒரு முறை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முறை தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு பேர் இணைகிறார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்து அதை வெளியிடும் போது கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு நாளில் நாம் தமிழர் கட்சியில இணைந்திருக்காங்க. இப்ப இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தேவையற்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க கூடாதுங்கிறதுல தான் நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்கு. அதை மக்களுக்கும் தெளிவுபடுத்தியது. இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்த பத்திரிகையாளர் மாதேஷ் அப்படிங்கிறவரு தன்னை நாம் தமிழர் கட்சியில இணைத்து கொண்டிருக்கிறாரு. இது நேற்றைய தினம் நடந்திருக்குங்க. புகைப்படம் பழையதாக இருந்தாலும் இந்த நிகழ்வு முன்னதாக நடந்திருக்கு. இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்கின்ற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. அனைவரும் இங்கு வரணும், அதாவது அவர்கள் மனதளவில் இருந்தால் கூட சில பேர் வெளிப்படுத்த முடியாம இருப்பாங்க அவர்களுடைய சூழ்நிலை கருதி. ஆனா பத்திரிகையாளரே முற்பட்டு இந்த மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்கும் போது, அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அவரை விட இவர் சரியாக இருக்கிறார்னு சொல்லிட்டு உண்மையாகவே தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய நபராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இணையதள் மூலயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு ஏறுமுகமாகத்தான் இருக்கும். 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையில் நாம் தமிழர் கட்சி பயணிக்க போகிறது.